வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை மாரியம்மன் கோவிலில் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தின் காவல் தெய்வங்கள் வாழும் கோவிலில் ஒரே கருவறைக்குள் மாரியம்மன், காளியம்மன் ஆகிய இரு தெய்வங்கள் குடிகொண்டுள்ள ஆலயம் உதகையின் பழம்பெரும் ஆலயம். தேர் திருவிழாவில் வெள்ளை நிற புடவை அணியும் அம்மன், 36 நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறும் அபூர்வ ஆலயம் என்று பல்வேறு பெருமைகள் கொண்டதாக உதகை மாரியம்மன் திருக்கோவில் விளங்குகிறது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்தி செல்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் உதகை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவில் புனரமைத்து இன்று காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி பரிவார சன்னிதிகளான வரசித்தி விநாயகர், ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சியம்மன், தியாகராஜர், வடிவாம்பிகை, பாலமுருகன், கால பைரவர் சன்னிதிகள் புனரமைக்கப்பட்டது. இது தவிர அன்னதான மண்டபம், கீழ்த்தளம் அமைத்து புதுப்பொழிவுபடுத்தப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. முன்னதாக நேற்று செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி காலை 8:45 மணி முதல் விநாயகர் வழிபாடு, மகா சங்கல்பம், புண்ணியாக வாஜனம், வாஸ்து சாந்தி, புஷ்பாண்ட பூஜை, மகா கணபதி யாகம், மகாலட்சுமி யாகம், நவகோல் யாகம், மகா தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாலை 5:30 மணிக்கு முதற்கால யாக வேள்வி, மூலமந்திர யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதன்கிழமை காலை 7:20 மணி முதல் விநாயகர் வழிபாடு, 2ஆம் கால ஹோமம், நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. காலை 9:05 மணிக்கு கடங்கள் எழுந்தருளச் செய்தல் நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக காலை 9:15 மணிக்கு பரிவார கோபுர மகா கும்பாபிஷேகம், 9:20க்கு பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு மகா அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை, பிரசாதம் வழங்குதல் உள்ளிட்டவை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவிலின் செயல் அலுவலர் ஜெகநாதன் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறையினர் செய்திருந்தனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேஷ்.